போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஃபர்ஸ்ட் டைம் நான் அஜித் சார் காலேஜில் ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன். ஸோ அன்னைக்கு ஏதோ எனக்கு சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலை. செகண்ட் மூவியே உதய் சாருக்கு ஆப்போனண்டா ஒரு நெகட்டிவ் ஷேடுங்கும் போது கழகத்தலைவனில் வில்லனா ஓப்பன் அப் ஆனோம். ஹீரோ ஆஃபர்ஸுமே வந்துச்சு, வில்லன் ஆஃபர்ஸுமே வந்துச்சு. விடாமுயற்சி அப்படிங்கும்போது அஜித் சார் இல்லை உங்களுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸ் சில விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்குல்ல. மை சர்க்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால், ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். சினிமாவில் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சேம் தாட்ஸ் இருக்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ட்ராவல் அவருடைய பர்சனல் ஸ்பேஸ்லையுமே கூட இருக்கீங்க போது நிறைய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வர்றது, உங்கள் ஒர்க், இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி தட் ஐ காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹிம். த்ரிஷா மேம் பீயிங் சச் அ சீனியர் இந்த இண்டஸ்ட்ரி, அவங்க எங்ககிட்டே இருக்கட்டும் அதர் க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட பழகிற விதம் சச் அ ஸ்வீட் பர்சன். அவ்வளோ கிரவுண்டடாக எல்லாத்தையும் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆனது அந்த ஒரு இன்சிடென்ட்காக தான். ஆரவ காரை விட்டு வெளியேடுங்க அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே விண்டோ உடச்சிட்டு என்னை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. சாருக்கு என்னன்னா நெக் இன்ஜுரி எதுவும் ஆயிருக்கு, ஏன்னா நெக்கில் அடிப்படை. மிஸ்ஸஸ் அஜித் குமார் சார் எப்படியோ அதே மாதிரி தான் சாரோட ஃபேமிலியுமே. ஷாலினி மேமாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், எங்கள் எல்லாத்தையுமே. சரிங்க சார், உங்களுடைய ஃபஸ்ட்டு டிரெக்டர் ஆக்சுவலாக அப்படிங்கும்போது அவருக்கும் உங்கள் ஹீரோ நம்ம ஹீரோ மிஸ்டர் அஜித் சாருக்கும் பெரிய கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அவரை காதல் மன்னன் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் ஆக்சுவலாக. அமர்கலம், அட்டகாசம், அசல்னு சொல்லிட்டு நிறைய வெற்றி படங்கள். இன்ஃபேக்ட் உங்களுடைய முதல் படம் மார்க்கெட் ராஜாவில் நீங்கள் ஹீரோவாக டெபியூட் ஆன படத்துலையும் அவர் தான் டிரெக்டர் ஆக்சுவலாக. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் இன்டர் கனெக்ஷன்ஸ். சார் எனக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹவு திஸ் மூமெண்ட் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சினாரியோ எப்படி இருக்குது? லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது நமக்கு லைஃப்பில் இது நடக்குமா அப்படின்னு ஒரு நினச்ச மொமெண்ட் தான் நடந்திருக்கு. லைக் வெரி சர்ப்ரைசிங். எவ்ரிடே நான் இதை பற்றி நினச்சி பார்க்கும்போது, இந்த ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி பார்க்கும்போது இது லைக் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் டு வாட் இஸ் ஹேப்பன்ட். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே சாரோட பெரிய ஃபேன். அண்ட் சினிமாக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னு தெரியும்போது பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை சாரோட ஒரு படம் பண்ணுவோம் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் அஜித் சார் காலேஜில் ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன் நான். ஸோ அன்னைக்கு ஏதோ எனக்கு சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலை, ஏன்னா ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணிச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுப்ப, ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் எடுப்ப, இல்லை அவர் கூட பேசுவ, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இன்னைக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சம்திங் சொல்லிச்சுது. ஆனால் அன்னையிலேருந்து நான் ஃபஸ்ட் டே சாரை மீட் பண்ணுற அந்த ஷூட் பண்ணதுக்கு 15 இயர்ஸ் எடுத்துச்சு. ஸோ 15 இயர்ஸ். யா, ஸோ ஒரு ஃபேனாக அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே இது. ஸோ ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ் சாரை மீட் பண்ணி சார் கூட அந்த மொமெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறதுக்கே 20+ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன் நான். எனக்கு லைக் உங்களோட கெரியரே லைக் இட்ஸ் எப்படி சொல்கிறது, விடாமுயற்சி தான். லைக் மாடலிங்கில் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தென் யூ ஆர் ரப்பிங் இன் டு டெலிவிஷன், ரொம்ப பாப்புலர் ஃபேஸாக இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட், ஒரு ஃபேனாகவே எனக்குமே லைக் அந்த டைம்லலாம் வென் ஐ வாஸ் லைக் காலேஜ் டைம், லைக் உங்களோட க்ரேஸியான ஃபேன்ஸ் நிறைய பேர் என்னோட காலேஜில் இருந்தாங்க. லைக் ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் ஆஃப் பாய்ஸ் அந்த மாதிரி. அப்போ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ அந்த டைமில். பட் இட்ஸ் அ லாங் கேப். லைக் மேபி இன் பிட்வீனில் யூ ஆர் டன் few films, பட் ஒரு சோலோ ஹீரோவா மார்க்கெட் ராஜா பண்ணீங்க, மகிழ் திருமணி அவர்களுடைய இயக்கத்தில் கழக தலைவன் பண்ணியிருந்தீங்க. பட் சம்வேர் இந்த ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஐ ஹோப் இட் இஸ் வெரி ஹியூஜ், இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லலாம். லைக் முடிவில்லாத ஒரு பயணமாக இது அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் உங்களுடைய விடாமுயற்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் தான் இது. ஸோ அது எப்போவுமே நீங்கள் எப்படி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க? பிகாஸ் ஃபிலிம் பிஸ்னஸே என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புக்காக நம்ம ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அது வெற்றியோ தோல்வியோ வாட் எவர், பட் வி நீட் டு வெயிட் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், ஃபினான்ஷியலியும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி க்ரூஷுவலான விஷயங்கள். ஹவ் யூ பேலன்ஸ் போத் திங்ஸ்? ஸோ சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான் டிசைட் பண்ணி வீட்டில் சொன்னதுக்கப்புறம் நான் ஒர்க்கை விட்டுட்டேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக மாடலிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான்.
ஸோ சின்னதாக பட் ஐ யூஸ் டு டூ ஆட்ஸ் ஃபார் மணி பாக்கெட் மணி அண்ட் அதனால ஏதாவது கான்டாக்ட் கிடைக்குமா சினிமாக்குள்ளே போகிறதுக்குன்னு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் இது ரெண்டுமே சேர்த்து பண்ண முடியாது, சினிமா கொஞ்சம் கூட ஃபோக்கஸ்டாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் சொன்னேன், வீட்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தே கேவ் மீ தட் டைம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போது பாக்கெட் மணி இஸ் மாடலிங். ஸோ அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு த ஒன் வே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இந்த மூவி ஆஃபீஸஸில் போய் ஃபோட்டோஸ் கொடுக்குறது, ஆடிஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி. யா, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் நானுமே. அண்ட் ஆஃப்டர் அந்த டெலிவிஷன் ஷோவில் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பிரேக் கிடச்சிது. அதில் பிரேக் எல்லாருக்குமே தெரிய வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்கேயுமே போயிட்டு ஐ டென்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் சான்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இப்போ வந்து நான் அந்த ஃபேஸ் வச்சு ஏதாவது ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி இது பண்ணும். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, என் டேலண்ட்டுக்கு கிடைக்கணும் ஒரு ரெக்கக்னிஷன், அதை வச்சு எனக்கு கிடைக்கிற சான்சஸ் போதும். நான் யார்ட்டையும் போயிட்டு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நான் எனக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி தெரியலை. ஸோ அதுக்கு எடுத்த டைம் தான். ஸோ நான் இப்போ ஒரு படமாக பண்ணி அந்த படத்தினால எனக்கு அடுத்த பட வாய்ப்பு, அடுத்த படத்தினால இன்னொரு பட வாய்ப்பு, இப்படி தான் கிடச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதில் கிடைச்ச ஒரு நல்ல பிரேக் தான் வந்து எனக்கு கழகத்தலைவன் மகிழ் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ கழகத்தலைவனில் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்குனே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹீரோவாக பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு வில்லனாக பண்ணுறதுன்றது இட்ஸ் ஒரு பெரிய ஒரு டிசிஷனாக இருந்துச்சு. அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் சாருமே நானுமே, அது எப்படி எந்த அளவுக்கு என் லைஃப்பில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. பட் தைரியமாக எடுத்த ஒரு டிசிஷன் தான். பட் இட் ஆக்சுவலி ஒர்க் அவுட் வெல். ஆக்சுவலாக இப்போ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்போ ஈவன் ஜெயம் ரவி சார் பிளேஸ் நெகட்டிவ் ரோல், எஸ்ஜே சூர்யா லவ் டு பிளே நெகட்டிவ் ரோல்ஸ். பட் உங்களை மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு லவ் பாய் இமேஜில் எல்லாருமே என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா ஆர்வ மாதிரி ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா தே மைட் பி பிளேஸ் ஃபார் ஹிம் ஃபார் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னா. பட் ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் எடுத்த ரிஸ்க் என்னென்னா செகண்ட் மூவியே வந்து உதய் சாருக்கு ஆப்பனண்ட்டாக ஒரு 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 நெகட்டிவ் ஷேடுங்கும் போது அது எவ்வளோ தூரத்துக்கு பர்சனல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? என்றைக்குமே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் நமக்கு அது நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியும். நான் அதான் ஃபஸ்ட் டைம் எனக்குமே அது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதா இருக்கட்டும். அதுவும் அந்த படத்தில் வந்து 2 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், 2 பேர் தான் அந்த படமே அப்படின்ற போகிறது நம்மளால் கேரி பண்ண முடியுமான்ற ஒரு தாட் எல்லாமே இருந்துச்சு. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தாட் இருந்துச்சு. லைக் எவ்ரி அதர் ஆக்டர் எனக்கும் வந்துட்டு லவ் சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பட் டைம் டிசைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்தந்த டைமில் ஒரு விஷயம் நம்மளை தேடி ஒன்று வரும், அதுதான் டிசிஷன் எடுக்கும். அண்ட் அதை வச்சு அடுத்த ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி தான் டிசிஷன் எடுக்கணும். எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிகாஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ஷோ அண்ட் எல்லா வகையான மக்களுமே என்னை பார்த்து ரசித்தாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ஜனரஞ்சகமாக படம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பை மட்டும் டார்கெட் பண்ணுற ஒரு படமாக இருக்க வேணான்றது தான் ஒரு கான்ஷியஸான டிசிஷனாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். ஸோ அதனால தான் வந்து நான் கமர்ஷியல் படமாக பண்ண ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டாகவே. அதுக்கப்புறம் லேண்டப் ஆனது கழகத்தலைவன். கழகத்தலைவனில் வில்லனாக ஓப்பன் அப் ஆனோன்னா இன்னுமே ஒரு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் விசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சு 2 ஆஃபர்ஸுமே வந்துச்சு, ஹீரோ ஆஃபர்ஸுமே வந்துச்சு, வில்லன் ஆஃபர்ஸுமே வந்துச்சு. பட் அகெயின் நான் டெலிபரேட்டாக வந்துட்டு எதை எடுக்கணும் அப்படின்றதுல, யார் கூட ஒர்க் பண்ணணும், எதை எடுக்கணும், இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இன்பிட்வீன் போயிட்டு ஒரு ஆஹாக்காக ஒரு சின்ன ஒரு படம், ஒரு மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு படம் பண்ணேன், விச் வாஸ் வெல் ரிசீவ்ட். அது எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணீங்க, நீங்கள் அதை தேட்டர்லேயே பண்ணியிருக்கலாமேன்ற அளவுக்கு இட் வாஸ் வெல் ரிசீவ். ஸோ அதை முடிச்சுட்டு இருக்கும்போது தான் ஐ காட் விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி இஸ் த நெக்ஸ்ட் லெவல். அதான் நான் பார்க்குறேன். ஸோ இன்ஃபேக்ட் மகிழ் சார் பீயிங் வெரி க்ளோஸ் டு மீ ஆஃப்டர் கழகத்தலைவன், கழகத்தலைவன் இது விடாமுயற்சிக்குமே நான் போய் கேட்கல, சார் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அண்ட் அஜித் சார்னு கேட்கல. அவங்களா வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ஆர்வம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் டைம் போய் பிச் பண்ணி, அஜித் சார் saw the footages, நல்லா இருக்கே, he suits the character, நல்லா இருக்குது, அண்ட் he is aspiring actor, நல்லா இருக்குது, வில் கோ வித் ஆர்னு சொல்லி அப்படி அந்த சான்ஸ் கிடச்சிதான். ஸோ ஐ பிலீவ் அந்த நம்ம ஒர்க்குக்கு இன்னொரு ஒர்க் கிடைக்கிறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். அது ஒரு எஃபெக்ட் மாதிரி தான், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் மாதிரி தான். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இல்லை நம்மளா போயிட்டு எனக்கு ஒரு ஒர்க் கொடுங்கன்னு கேட்குறதோட நம்ம ஒர்க் நமக்கு ஒரு ஒர்க் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் கழகத்தலைவன் மகிழ் சாரோட கொலாபரேஷன், இப்போ அதை வந்து உங்களோட நெக்ஸ்ட் பிளேசிங்காக விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி அப்படிங்கும்போது அஜித் சார்
லைக் இது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி தான் லைக் நீங்கள் இதெல்லாம் கேட்கல, பட் எங்கேயோ சம்வேர் உங்களை வந்து முக்கியமான பீப்புளோட இண்டஸ்ட்ரியில் கனெக்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி கமல் சார் கிட்ட ஒரு 100 நாள் அவரோட ஐபால் உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு வென் யூ வெரி ஏர்லியர். லைக் அதே மாதிரி கழகத் தலைவன் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட ஒரு பெரிய ரேப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வித் மிஸ்டர் அஜித் குமார் சார். அதுதான் மூவிஸ். நான் மூவிஸ் பற்றி பேச விரும்பல. யூனோ அவரோட துபாயோட அந்த ஈவெண்ட்டில் வந்து அவரோட க்ளோஸ் பீப்புள் தான், லைக் ஃபேமிலிஸ் இருந்தாங்க. துபாயில் மாதவன் சார் இருந்ததுனால மாதவன் சார் இருந்தாங்க, நிக்கில் பிரதர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி க்ளோஸ் பீப்புள். அதில் நீங்கள் வந்து யுவர் 3 நாள் இருந்தீங்களா 2 நாள்? நான் 1 வீக் இருந்தேன். 1 வீக் இருந்தீங்க. ஓகே, பாருங்கள் 1 வீக் க்ளோஸாக இருந்தீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய ரைட்ஸ் அப்படிங்கும்போது சம்வேர் ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, இல்லை வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸ் சில விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்குல்ல ஹியூமன்? சரி, நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். த சீக்ரெட்ன்ற புக்கில் பார்த்தீங்கன்னா யூ அட்ராக்ட் லைக் மைண்டட் பீப்புள்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது இட் இஸ் வெரி ட்ரூ. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். அது என்றைக்குமே எனக்கு அது நடந்திருக்கு. லைக் மை ஃப்ரெண்ட்ஸ், மை சர்க்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால். ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். சினிமாவில் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் கோ அவுட் மச். ரொம்ப வெளியே போய் சோஷியலைஸ் பண்ணுற கேரக்டர் கிடையாது. ஐம் நாட் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஸோ எனக்கு என் காலேஜில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூலில் இருந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி ஒரு இது. அண்ட் தேர் ஆல் வெரி ஸ்ட்ராங்லி பாண்டட் வித் மீ. அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ சேம் திங் வித் அஜித் சார். எனக்கு அந்த சேம் தாட்ஸ் இருக்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் வை மேபி வி ஆர் க்ளோஸ். ஸோ அதுதான் குவாலிட்டி யூ ஹேவ். அதனால தான் மேபி யூ ஆர் க்ளோஸ். யா, சி அந்த தேங்க்ஸ்மே நான் சாருக்கு தான் சொல்லுவேன் நான். ஸோ நான் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட வந்துட்டு ஒன் திங் மை ஃபாதர் டோல்ட் மீ, அண்ட் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் கான்ஷியஸாக நான் நினச்ச விஷயம் என்னென்னா, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சினிமாக்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணிட்டேன். மை ஃபாதர் வாஸ் அ ப்ரொஃபஸர். யா, ஆமாம். ஸோ அப்போ அவங்க வந்து அவர் ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப லைஃப்பை ரொம்ப ஒரு பர்டிகுலர் வேல வாழ்ந்தவங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, பி லைக் அஜித் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹி டசன்ட் நோ தட் ஐம் a fan of him. அப்படி அந்த இதை வச்சுலாம் சொல்ல, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட வந்துட்டு அஜித் சார் மாதிரி இரு நீன்னு. குவாலிட்டி, சி ஹீஸ் மேரிட், ஹீஸ் குட், ஹி ஹேஸ் அ குட் ஃபேமிலி. அதே மாதிரி ஒர்க்கில் இதாக இருக்கார். ஹீ பேலன்சஸ் எவ்ரி திங். அந்த மாதிரி நீ இரு. அண்ட் அது இல்லாமல் நானும் ஒரு ஃபேனாக இருந்தனால எனக்கு எப்பயுமே வந்து அது ரொம்ப அவருடைய லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது. ஹவு ஹீ இஸ் வித் ஃபெலோ பீப்புள், ஹிஸ் ஃபேமிலி, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, ஒர்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இது எல்லாமே எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்குள்ளால் வந்து சாரோடைய இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குது. ஸோ வென் சார் டோல்ட் மீ லைக் அரப், யூஆர் அ வெல் டிசிப்ளின்ட் கை, நான் ரொம்ப வருஷம் பார்த்ததில்ல, யூ ஆர் சச் அ நைஸ் கை, ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ, ரொம்ப டெடிக்கேட்டடாக இதாக இருக்கீங்க. நான் ஒரு செகண்ட் சார்கிட்டருந்து இதை கேட்கும்போது ஐ வாஸ் ஸ்டண்ட். அப்புறம் நான் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இதெல்லாமே எனக்கு சார்ட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான். ஏதோ ஒரு வகையில் எனக்கு சார்ட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொன்னேன், சார் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் நான் திரும்ப உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்டார்ன்றவர் யாருன்னா, ஒரு கம்யூனிட்டியை இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இல்லை அவங்க ஃபேனை ஒரு நல்ல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் ஒரு ஸ்டார். ஸோ அந்த வகையில் என்ன, இட்ஸ் நாட் பிகாஸ் நான் சார் கூட படம் பண்ணனால இல்லை, இவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கனால இல்லை, அந்த வகையில் சாரோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இட் ஹஸ் நிறைய பேரை பாசிட்டிவான வழியில் மாற்றிருக்குது. அதனால தான் நினைக்கிறேன் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே அவர் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் நான். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சில பீப்புள்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். லைக் அது மென்டலி சில ப்ராசஸில் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்குவோம், ஃபினான்ஷியலி ஃபிசிக்கலி நம்மளோட ஹெல்த் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆஃப்டர் அஜித் சார் உங்களோட லைஃப்பில் வந்தோன்னே, ஏன்னா நீங்கள் வெறும் ஆக்டிங் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சம்வேர் லைக் யூ ஆர் வெரி க்ளோஸ், ட்ராவல், அவருடைய பர்சனல் ஸ்பேஸ்லேயுமே கூட இருக்கீங்க போது நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்லி லைஃப்பை நம்ம பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ ஒரு டவுட் இருக்கும்ல நமக்கு, கரெக்டான இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமா, லைஃப்பில் சில விஷயங்கள் டிலே ஆகும்போது நமக்கு ஒரு பயம் வரும். லைக் அதுவும் சினிமாவில் கரெக்டான இதில் தான் போயிட்டு இருக்குமா, நம்ம எதாவது தப்பு, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்புட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க, நீ அப்படி பண்ணு, நீ இது மாதிரி பண்ணு, அப்படி பட் நமக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் வச்சு நம்ம போயிட்டுருப்போம் வித் ஆர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்ம ஒரு ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்போம். அப்போ கரெக்டாக இருக்குமான்ற ஒரு டவுட் ஒரு பாயிண்டில் வர ஆரம்பிச்சிடும். பட் சீயிங் அஜித் சார், நான் அவர் கூட இருக்கும்போது வந்துட்டு கரெக்டாக தான் நம்ம இருக்கோம்.
இதில் எந்த டவுட் இல்லை. ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது, நம்ம ஒர்க் எத்திக்ஸ் கரெக்டாக இருக்குது. வென் யூ ஆர் குட் வித் பீப்புள், உங்கள் க்ரூவோட, உங்கள் இதோட, அண்ட் யூர் டெடிக்கேட்டட் அண்ட் யூர் டிசிப்ளின் இஸ் குட்னா, அண்ட் டிசிப்ளின் ஐ மீன் நீங்கள் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வர்றது, உங்கள் ஒர்க், இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ I think that is the biggest thing that I got inspired from him, and which is playing a major role in my life. That is very important to yeah. And உங்களோட டீம், உங்களோட காஸ்டோட டீமே வந்து ஒரு பெரிய டீம். ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காம்போனா அந்த ட்ரியோ தான். மிஸ்டர் அர்ஜுன் சார், ஸ்ரிஷா மேம், அஜித் சார், இந்த 3 பேர்த்தோட ட்ரியோ வந்து எப்போவுமே அந்த ஸ்க்ரீனில் பார்க்க ஒரு மேஜிக் நடக்கும். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வில்லனிசம் வித் மிஸ்டர் அஜித் சார் அண்ட் அர்ஜுன் சார். அவங்களுக்கு இந்த ட்ரிஷா மேமுக்கும் அஜித் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூட் மூமெண்ட்ஸ், அந்த ரொமான்ஸ் இதெல்லாம். அண்ட் இப்போ அந்த இதில் வந்து நீங்கள் 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரெஜினா மேம், ஆரவ், நிக்கில் சார் அப்படின்ட்டு. உங்களோட டீம் ஆக்சுவலி நிக்கில் பிரதர் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க, அஸ் வெல் அஸ் லைக் ரெஜினாவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்பிட்வீனில் ஷூட்ஸ்க்கு நடுவில் டின்னர் போகிறது இல்லை அவுட்டிங் போகிறது அப்படின்னு. லைக் உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வித் அதர் டீம்மேட்ஸ் அவங்களோட. அர்ஜுன் சார் பற்றி, த்ரிஷா மேம் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அர்ஜுன் சார் வந்து நான் சென்னையிலேருந்து அசர்பைஜான் போகும்போது அந்த ஷெட்யூல் பிரேக் முடிச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணோம், ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம். ஸோ பக்கத்து சீட்டு அப்படி தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ நானே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சார்கிட்ட பேசினேன். சாருக்கு எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், சார் ஐ எம் ஆரவ் அப்படின்னா. ஓ ஆரவ், ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போயும் அவருக்கு புரியலை. ஓகே. அப்புறம் தான் வந்து கதை சொல்லும்போது ஆரவ்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் அந்த ஆரவா? சொன்னேன், சார் ஆமாம் சார், நான் தான் சார் இருந்தேன். அப்புறம் அப்படியே பேச ஆரம்பித்தோம். பை த டைம் வி ரீச்ட் அசர்பைஜான் நல்ல ஒரு ரேப்போ வந்துடுச்சு. அர்ஜுன் சார் அதான் சார் இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அவ்வளோ கிரவுண்டட், அவ்வளோ சிம்பிள், ஸ்வீட், வண்டர்ஃபுல் பர்சன் டு பி வித். இன்றைக்குமே அர்ஜுன் சார் எப்படின்னா, ட்ரெய்லர் பார்த்துட்டாங்கன்னா கால் சார் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு, ஆரவ் நான் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்ல ஸ்க்ரீன் இருக்குப்பா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த இது நல்லா பண்ணியிருக்கேன். அதனால தான் அவங்க அங்கே இருக்காங்க. தட் இஸ் வை தே ஆர் தேர். அதே சேம் வித் த்ரிஷா மேம். பீயிங் சச் அ சீனியர் இந்த இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து எங்ககிட்டே இருக்கட்டும், அதர் க்ரூ மெம்பர்ஸ்ட்டு பழகுற விதம் வந்து சச் அ ஸ்வீட் பர்சன். அவ்வளோ கிரவுண்டடாக எல்லாட்டையும் ஒரே மாதிரி பழகுது. அதுதான் தட் இஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல். அதனால தான் இவங்க எல்லாம் அங்கங்கே இருக்காங்க அப்படின்றது ஃபீல். அண்ட் எங்கள் எல்லாருக்குள்ளாலேயும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. நாங்கள்லாம் ரொம்ப ஏர்லியாக அசர்பைஜான் போயிட்டதுனால எங்களுக்கு நிறைய இந்த நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஆமாம், அது ஆக்சுவலி இது யார் சொன்னாங்கன்னா ரெஜினா சொல்லியிருந்தாங்க. ஓகே, தீஸ் பாய்ஸ் நோ எவ்ரி ஒன், எவ்ரி ஷாப்ஸ். நான் போன புதுசுல இவங்க வந்து ஏதோ அவங்க கிட்ட போயிட்டு டீ கடை எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருந்தாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஒவ்வொருத்தர் வரும்போது வி ஹோஸ்ட் தெம். ஓகே ஓகே. ஸோ கூட்டு போவோம் டின்னர், அங்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அந்த அங்கே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் இருக்குது, நிசாமி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது அந்த கடையில் இருக்காங்க. இங்கே நம்ம சென்னையில் நம்ம பார்த்த மாதிரி இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் கை காட்டி ரெஜினாவாக இருக்கட்டும், ஒரு த்ரிஷா மேமாக இருக்கட்டும், என்ன இவனுங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்களா ரொம்ப நாள். எங்கே போனாலும் எனி ரெஸ்டாரண்ட் வி கோ, லாங் டைம் when you come all these daysனா இப்போ இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, லாங் டைமா டே இங்கே ஷூட்டுக்கு வந்ததே இப்போ தானடா வந்து. ஸோ அந்த அளவுக்கு ஆக்சுவலாக அந்த ஊரில் இருக்க மக்கள் கூட நாங்கள் ரேப்போ பில்ட் பண்ணோம். அண்ட் வெரி ஸ்வீட் பீப்புள் பேசிக்லி அதுதான். அண்ட் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு டெய்லி எங்கேயாவது வெளியே போவோம், எங்கேயாவது போய் சாப்பிட போவோம் நானும் நிக்கலும். அன்ஃபர்கெட்டபிள் பிளேஸ். Thank you so much for the wholesome interview. நிறைய விஷயங்கள் thank you. And நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் லைஃபுமே லைக் யூ ஆர் ஸ்டார்டிங் சம்வேர் லைக் இன்டு டெலிவிஷன் மாடலிங், லாங் இயர்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி ஃபைனலி உங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் புல் பண்ணியிருக்கீங்க. விடாமுயற்சி தான் அதுக்கு காரணம். இந்த படத்தோட லேபிள் மாதிரி இந்த விடாமுயற்சி உங்களோட லைஃப்பில் எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ. ஐ ஹோப் லைக் அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் நிறைய நல்ல படங்கள் விடாமுயற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நம்மளோட என்டையர் டீம் சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.